இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் புதுச்சேரி அரசு நலவழித்துறை. நீர் இவை இல்லை எனில் உலகில் எதுவும் இல்லை. உலகை நீர்தான் 70% கவர்ந்துள்ளன. மனித உடல்கள் 70% நீரினால் உருவாக்கப்பட்டவை. அந்நீரில் கழிவுகள் கலந்தால் ஒரு துளி கழிவுகளில் 1 டிரில்லியன் வைரஸ்களும் 1 கோடி பாக்டீரியாக்களும் இருக்கும். அந்நீரை அப்படியே அருந்தினால் காலரா, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் உருவாகுகின்றன. மற்றும் கழிவுகளில் இருந்து ஈக்கள் தெரு ஓரங்களில் உள்ள திறந்து வைக்கப்பட்ட தின்பண்டங்களில் அமர்வதால் 1 லட்சம் கிருமிகள் வரை தின்பண்டங்களில் பரவுகின்றன. அதை உண்பதாலும் காலரா, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் உருவாகின்றன. ஆகையினால் நீரை நன்கு கொதிக்க வைத்து பின்பு ஆற வைத்து அருந்த வேண்டும். ஈக்கள் மொய்க்காமல் மூடி வைக்கப்பட்ட உணவை உண்ண வேண்டும். கிருமிகள் பரவாமல் இருக்க கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும். இவைகளினால் காலரா, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களை தவிர்க்கலாம். நலன் கருதி வெளியிடுவோர் IAC நலவழித்துறை, புதுச்சேரி. வணக்கம் நேயர்களே, வாரா வாரம் நமது புதுச்சேரி உலா நிகழ்ச்சியில புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும் பல்வேறு சுவையான நிகழ்ச்சி தொகுப்புகளை நாம பாத்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரமும் பல சுவையான தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நாம செய்ய நினைக்கிற எந்த காரியத்தையும் சிரமமே இல்லாம இலகுவா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட விடாமுயற்சியோட செய்து பழகிக்கணும். முயற்சி செஞ்சா முடியாத காரியம் அப்படின்னு உலகத்துல எதுவுமே இல்ல. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவ பெருந்தகையே சொல்லியிருக்கிறாரு. இந்த நல்ல சிந்தனையோட நிகழ்ச்சிக்கு போகலாமா? புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் வார இறுதி கள ஆய்வாக சோம்பட்டு கிராமத்திற்கு சென்று மல்லிகை தோட்டத்தை பார்வையிட்டு தேனீ வளர்ப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த நிகழ்ச்சிகளின் ஒரு தொகுப்பு இதோ உங்களுக்காக. திருக்கனூரை அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் மகளிர் மேம்பாடு மற்றும் வேளாண் தொழில்நுட்ப பயிற்சிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அந்த பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள முல்லை மற்றும் கோழிக்கொண்டை பூந்தோட்டங்களை பார்வையிட்டு சாகுபடி செய்யும் வழிகள் மற்றும் விற்பனை முறைகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் நிலத்தடி நீர்மட்டம் குறித்தும் விவசாய நீர் பாசனத்தில் மின்சார சிக்கன முறைகள் குறித்தும் வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் தேனீ வளர்ப்பது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து கிராமத்தை 15 நாட்களுக்குள் சுத்தமாக மாற்றினால் இந்தியன் வங்கி அதிகாரிகள் மூலம் கிராமத்தை ஆய்வு செய்து பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சுய தொழில் துவங்க கடனுதவி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மேலும் நபார்டு வங்கி மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் கிராம மக்கள் பங்களிப்புடன் கோவில் குட்டையை தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். It is sad to see that your own drain water is going into this pond and it is breeding mosquitoes and ill health. The elders of the village, men and women, should take up the problem. In other villages where there are Gram Panchayat, the Sarpanch, the Mahila Mandals take it up.
Here we have no Gram Panchayat, therefore your problems are neglected. The Supreme Court has told us to get Gram Panchayat elections to be held at the earliest. So it will happen during the period. We have to do it because this is the direction of the Supreme Court of India. But till that happens, we have to continue solving our problems through our own local help. Because leaving the problem like that will cost us heavily by health or finance. Today we have all come together, your local MLA, the Department of Agriculture, the NABARD and all PWD, they've all come together to see what still can be done to improve the matters. NGOs and Rural Development Department is also with us. Question here is, what can we do with what we have? What everybody has, like me, what everybody has is 24 hours of the day. If we use our time properly by hard work, by helping each other, quality of life will improve. When God has given us age, youth, it is for hard work. For children to study, women to be skilled and at work while managing their home, and men to work hard and earn for their living, for their families, and not drink away. And after drinking, come and create noise and disturbance in the family. This human body is like God. It is God, not temple. This is temple. This human body is a temple. It's a temple. Do you take garbage into the temple or do you take flowers into the temple? Then why do you throw arak in the temple? Why do you put poison into this human temple? It is the biggest sin you commit because you are taking away money which belongs to family and children education and health. So we all begin with ourselves. Don't wait for he did it, she did it or not. Begin with yourself. I will not throw garbage in this. I will keep it and find a place where it is a place. Will you please earmark a place? Help them earmark. 2 weeks, 15 days, I will ask the bank to come. After 15 days you clean the village. Agriculture department will bring Indian Bank after 2 weeks to 15 days. Yeah, bank loan will be given to a woman trained, skilled, confident, healthy. She get, but the bank will decide, not MLA recommendation, not LG recommendation, only bank. Bank loan is given so that you earn and pay back, not earn and eat only and go. No. Because if you don't repay, no money to more loan, finish, bank finish. This team will be coordinated by MLA. If he has a problem, then Raj Nivas, Additional Secretary, Srinivas will help problem removal. Srinivas. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மழைநீர் சேகரிப்பு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் ஒரு தொகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் வார இறுதி நாட்களில் தொடர்ந்து கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில வாரங்களாக புதுச்சேரியில் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் நோக்கில் கனவு புதுச்சேரியில் வளமான தண்ணீர் என்ற தலைப்பில் தனது கள ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை காலாப்பட்டில் உள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி பொறியியல் கல்லூரிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். முதலில் பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட அவர் அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் கட்டும் பணியை விரைந்து முடித்து அங்கு சுத்திகரிக்கப்படும் நீரை தோட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், நீரியல் துறையின் முனைவர் பட்ட மாணவர்களை பல்கலைக்கழக நிலம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அதிக அளவு மழைநீர் சேகரிப்பதற்கான திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து அவர் புதுச்சேரி பொறியியல் கல்லூரி வளாகத்திலும் சென்று ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் சேகரிப்பு குறித்து அறிவுறுத்தினார்.
புதுச்சேரி காவல்துறை டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்ட சுந்தரி நந்தா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. புதுச்சேரி காவல்துறை டிஜிபியாக பணியாற்றி வந்த சுனில்குமார் கௌதம் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக டெல்லியில் பணியாற்றி வந்த சுந்தரி நந்தா புதுச்சேரி காவல்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். புதுச்சேரி காவல்துறை டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்ட சுந்தரி நந்தா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சிஸ்டர், பையனுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? கீழே டாக்டர் பேர் அவர்கிட்ட கேட்டுக்குங்க. சரிங்க சிஸ்டர். சரிங்க. நான் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வாங்க. உங்க பையனுக்கு வந்திருக்கிறது டெங்கு ஜுரம். முறைப்படி வைத்தியம் பண்ணி அவனுக்கு நல்ல குணமாக்கிட்டோம். நாளை காலையில நீங்க உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இந்த ஜுரத்தை ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு பரப்புறது ஏடிஸ் வகை கொசுக்கள். நம்ம வீட்டை சுத்தி தேவையில்லாத போட்டிருக்க டயர், பிளாஸ்டிக் கப், ஆட்டுரல், தேங்காய் மட்டை, டீ கப், இன்னும் பயன்படாத பாத்திரங்கள்ல மழைநீர் தேங்குவதால் இந்த கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் உள்ள ஒருவரை கடிச்சிட்டு வேற ஒருவரை கடிக்கும் போது இந்த நோய் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. டெங்கு, சிக்கன் குனியா நோய்கள்ல இருந்து எங்களை முழுமையா நாங்க பாதுகாத்தோம். ஏன்னா எங்க வீட்டையும் வீட்டை சுத்தி இருக்கிற இடங்களையும் நாங்க சுத்தமா வச்சுக்கிட்டோம். புதுச்சேரி ஆந்திர மகா கலையரங்கில் சங்கரதாஸ் சுவாமிகள் இயல் இசை நாடக சபா சார்பில் நடைபெற்ற 179வது மனோன்மணியம் நாடக பவள விழாவின் ஒரு சிறப்பு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. சங்கரதாஸ் சுவாமிகள் இயல் இசை நாடக சபா சார்பில் 179வது மனோன்மணிய நாடக பவள விழா புதுச்சேரி ஆந்திர மகாசபா கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு பிள்ளையார்குப்பம் நேரு கல்லூரியின் நிறுவனர் அன்பரசி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். முன்னாள் தலைமை நீதிபதி சேது முருகபூபதி தொடக்க உரையாற்றினார். தாகூர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் இளங்கோ சிறப்புரையாற்றினார். காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு தமிழ்துறை தலைவர் முனைவர் நிர்மலா கிருஷ்ணமூர்த்தி மதிப்புரையாற்றினார். விழாவிற்கு சபாவின் முதன்மை காப்பாளர் பழனி அடைக்கலம், சபாவின் முதன்மை ஆலோசகர் ஜெயக்குமார், புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மனோன்மணியம் நாடகத்தை தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றார். இதன் தொகுப்பை இப்ப பார்க்கலாமா? இந்திய குடியரசு துணைத் தலைவரான வெங்கையா நாயுடு அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி பல்கலைக்கழக வேந்தரான வெங்கையா நாயுடு அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மித் சிங் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மித் சிங் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்து கொடுத்து கௌரவித்தார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோருக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மித் சிங் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். நிறைவாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மேலாண்மை பள்ளி இணை பேராசிரியர் உமா சந்திரசேகரன் நன்றி கூற விழா இனிதே நிறைவுற்றது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்க திறப்பு விழாவில் பங்கேற்றார். இந்த விழாவின் ஒரு சிறப்பு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா, நீச்சல் குளம் மற்றும் விளையாட்டு ஆணையத்தின் மகளிர் விடுதி அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார். விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வரவேற்புரையாற்றினார். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலே விழாவிலே கலந்து கொண்டு புதுச்சேரியை பற்றியும் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனை பற்றியும் புதுச்சேரியுடைய வளர்ச்சியை பற்றியும் மிக அழகாக பேசினார்கள். நம்மை விட அவர் நம் புதுச்சேரி மாநிலத்தின் மீது மிக அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மகான் அரவிந்தர் அவர்கள், அன்னை அவர்கள், பாரதியார் அவர்கள், பாரதிதாசனார் அவர்கள் இவர்களெல்லாம் வாழ்ந்து சரித்திரம் படைத்த பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி. ஆகவே புதுச்சேரி மாநிலம் ஒரு புண்ணிய பூமி என்பதை மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் தலைமை உரையாற்றினார். To make it clean, it can be happening in weeks' time. 7,000 youth of this country coming together for one common cause, and for a small place like Puducherry, it can be transformative, truly transformative. And I think maybe the beginning could be made here. Every university has this potential of youth power. And this was also a message given to us in the Governors' Conference recently held by our own Honorable President and our own Honorable Prime Minister, saying, why don't we involve? How can we involve? And that is a message to all governors. Governors as chancellors of universities to mobilize the youth in Swachh Abhiyans, in water harvesting, and in character building besides other social messages. So friends, I think to my mind, personally the best gift which our Honorable Vice President would be leaving besides his blessings and seeing our own sense of achievements. He's been very impressed in seeing Puducherry clean today. He loved it. As he drove around, he felt that Puducherry was neat, clean and tidy, for which the credit goes to all the public officials and all these persons who contributed to make Puducherry clean and healthy. பின்னர் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா, சாரதாம்பாள் நகர் நீச்சல் குளம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மகளிர் விடுதி அடிக்கல் நாட்டும் விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். Everybody is having some problem or other because of the sedentary lifestyle. No exercise, no physical activity, and also the fastness that has come into your life, and also food also. Earlier you used to have cooked, grinded food, grinded. Now you have cooker. Now you have packed food, packed. You have instant coffee. Now you used to take coffee and also used to mix also those days
people used to ask, the coffee means, then he used to pour like this, some exercise. Now nothing, only filter. Earlier, all our food habits were according to our seasons, our own local food. Now we are slowly getting habituated to outside food, burger, pizza, preserved in fridge for 5 days, 1 week. Earlier we used to eat happily our curries, our more Colombo, our own sambar, our own idli, but now fashion, as I told you, instant cutlet. You have so many things now, not forgetting your own this thing. Chicken, we used to eat our chicken, country chicken, happily. Now Kentucky fried chicken, fried in Kentucky. You have McDonald's. You have a chicken also, different items. Earlier, we used to have Chettinadu chicken, romba, nalla irukku. But now, the chicken is chicken Manchuria, Bulgaria, Somalia. Earlier, we used to go to cinema. Cinema used to be very comfortable, good music, the great Sivaji Ganeshan, Nadigar Tilakam, the great MGR. And now cinema, those days the cinema heroine, cinema used to run for 100 days. Now cinema, 1.5 days. Hero, 1 day. Heroine, half day. Afterwards, you don't know. You can't remember the name of the heroine also. Fastness has come into our life, and so much tension and no attention to anything. That is the problem today. So now again we have to go back to our tradition of some exercise, physical exercise. Sports is the best thing for the students, for the young minds, to make them fit. And also the yoga. Yoga is an exercise, is an art of India. We are fortunate that the Prime Minister has taken an initiative. Now 172 countries are now practicing yoga, 172 countries. 1 month back I went to Latin America. I went to Guatemala, Peru, and also Panama, those countries. I was going in a car in Peru. I was seeing the boards. I was finding number of places, yoga center. In Peru, in Latin America. So yoga is reaching everywhere. But we must also now slowly, everyone should practice some yoga. Yoga is an exercise for body as well as mind also. You will get peace. And yoga, Surya Namaskara. Some people say, sir, no, I can't offer Surya Namaskara. If you have objection for Surya Namaskara, do Chandra Namaskara. Who asked you to do Surya Namaskara? Namaskara is our samskara. We have to do some exercise and follow our traditions and improve our health. Because health is very important. Health is wealth. என்ன நேயர்களே, இந்த வாரம் புதுச்சேரி உலா நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் ரசிக்கும்படி இருந்திருக்குன்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.